குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஈவினிங் கிளாஸஸ் யாருக்கெல்லாம்னா பிஜிடிஆர்பிக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? தேர் ஆர் இன் சேஃப் ஜோனில் இருக்காங்க. பட் காலேஜ் டிஆர்பி தான் எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஓகேவா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எப்படி படிக்கலாம், ஸோ டிஸ்கிரிப்ட் டைப் எப்படி படிக்கலாம், மேக்ஸ் எம்சிக்யூ ஓகே, எம்சிக்யூவில் ஃபெமிலியராக இருப்பீங்க. ஸோ மேக்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப் எப்படி படிக்கலாம்னு நிறைய குழப்பம் இருக்கும். அப்புறம் தமிழும் ஜிகேனா கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் எப்படி படிக்கலாம்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால் காலேஜ் டிஆர்பி கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஆக்சுவலாக டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஜூலை சொல்கிறாங்க எக்ஸாம்னு. ஆக்சுவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஜூலை இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்னது டிசம்பர் வரலாம், இல்லைன்னா என்னது எலெக்ஷனை ஒட்டி ஏப்ரல் இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? ஸோ எனிவே நீங்கள் 3 கட்டமாக பிரிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஜூலையில் நடக்கலாம், அல்லது டிசம்பரில் நடக்கலாம், அல்லது என்னது ஏப்ரலில் நடக்கலாம். ஸோ எனிவே என்னது எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். அவங்க ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ அந்த டிஎன் செட்டு வச்ச மாதிரியே வச்சுருவாங்க. 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்களா, அது வந்து என்னது அதுக்கு நம்ம டைம் கேட்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து காலேஜ் டிஆர்பிக்கு வந்து தமிழுக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸாக ஜிகேவான்னு தெரியல. ஜிகேவாக இருந்தால் நம்ம சிலபஸ் கண்டிப்பாக கேட்கணும். சரிங்களா? சிலபஸ் கேட்டால் தான் அது பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து சிலபஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஒவ்வொருத்தராக. ஸோ நாங்களும் கேட்டிருக்கோம், பார்ப்போம் என்ன முடிவாக சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே. ஸோ மேக்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப் படிக்கிறது ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ட் டைப் வந்து மேக்ஸில் படிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். சரிங்களா? ஆக்சுவலாக நீங்கள் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அதில் அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சனை பொறுத்து மாறும். ஓகேவா? அவங்கள பொறுத்து மாறும். அதில் வந்து நம்ம ஈஸி கஷ்டம்னு நம்ம பேச முடியாது. மேக்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப் வந்து ஆளை பொறுத்து மாறும். ஓகேவா? இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவு முக்கியமான தியரம்ஸ்லாம் நம்ம படிச்சிடலாம். ஓகே. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் ஈஸியாக கேட்பாங்களா கஷ்டமாக கேட்பாங்க நமக்கு தெரியல. அதுமாதிரி ஒரே கொஸ்டினாக கேட்பாங்களா இல்லை 2 தான் சேர்த்து கேட்பாங்களா அப்படின்னு அந்த குழப்பம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கொஸ்டினாக படிச்சு 5 கொஸ்டின் கேட்க போகிறாங்க, பெரிய தியரமாக படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் எப்படினாலும் இங்கே கேள்வி கேட்கலாம். சரிங்களா? ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு தியரி அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் 2ஆக பிரித்து கேட்கலாம். அதுவே என்னது நீங்கள் எதுக்குமே ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அதனால் டிஸ்கிரிப்ட் டைப் வந்து மேக்ஸில் வந்து கொஞ்சம் நீங்கள் கிளியர் நாலேஜ் இருந்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. கிளாஸஸ் எப்போ என்னென்னு. ஈவினிங் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும், டே டைமில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக எங்கள் செட்டில் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் மெயினாக வந்துடுச்சு. அப்ளைடில் மட்டும் தான் கொஞ்சம் வரல. ஆக்சுவலாக அந்த ஸ்டாட் இதில் மட்டும்தான் வரல. மற்ற எல்லாத்துலேயுமே எங்கள் செட்டு வந்து அழகாக எழுதியிருக்காங்க. ஓகே. உங்கள் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.